இது என்ன வீடியோன்னா ரவை உப்புமா தாங்க. சிம்பிளாக செய்யக்கூடிய ரவை உப்புமா தான் நான் இப்போ வீடியோவாக உங்கள்கிட்ட காமிச்சிட்ருக்கேன். என்ன பண்ணணும்னா கொஞ்சம் ஆயில் விட்டு கடுகு உளுந்தம் பருப்பை போட்டு தாளித்து பட்டை மிளகாய் சின்ன வெங்காயம் தாங்க போடணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிக்கிட்டு கருவேப்பிலை போட்டு அப்படியே வதக்கிக்கிட்டு ஒரு சிட்டிக்கு பெருங்காயத்தூள் போட்டு எல்லாத்தையும் எண்ணெயில் வதக்கிக்கணும். அப்புறம் நம்ம எவ்வளோ ரவை கிண்டுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி வச்சுக்கணும். இப்போ நான் ஒரு 1/4 கிலோவுக்கு தான் கிண்ட போகிறேன், அதனால் 1/4 கிலோவுக்கு தான் கிண்ட போகிறேன். அதுக்கு 1/2 லிட்டர் தண்ணி வைக்கணுமுங்க கண்டிப்பாக. ஏன்னா ரவை நல்லா தண்ணி குடிக்கும். நல்லா கொதிச்சு இது மாதிரி வரையிற ரவையை போட்டு கிண்டணும். நாங்கள் எங்கள் கிராமத்து சைடுலாம் பார்த்திங்கன்னா ஒரு கல்யாணம்னா அப்போ போய் இட்லி சுட்டுக்கிட்டு சட்னி வச்சுக்கிட்டு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க டைம் இருக்காது. அதனால் டக்குன்னு உப்புமா கிண்டி ஆள் கொஞ்சம் சாப்பிட்டு கிளம்பிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி ரவை உப்புமா. ரவை உப்புமா சில பேருக்கு பிடிக்காது, நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, செம்மையாக சாப்பிடுவாங்க. நான் தாளிக்கையிலே போடலை, எடுப்போம்னு நினச்சேன். உப்புமா ஆனால் நான் போடவே இல்லை, அதனால தான் இப்போ இதுதான் நான் போட்டதுன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு, உப்பு போட்டுட்டேன். இப்போ நம்ம ரவையை கொட்டி கிண்டுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டிக்கிட்டு கிண்டிக்கிங்க. செம்மையாக இருக்கும், உதிரி உதிரியாக அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரவை வச்சுன்னா. கால் கிலோ தான் கொட்டிடுங்க, அது அரை கிலோ பாக்கெட்டு 1/4 கிலோ தான் கொட்டிடுவேன். அடி பிடிக்காமல் அப்படியே கிண்ட வேண்டியதான். அவ்வளோ சூப்பராக இருக்கும், சிம்பிளாக பண்ணக்கூடிய ரெசிபி இது. உப்புமா சாப்பிடலைன்னு சொல்கிற குழந்தைங்க கூட இதை சாப்பிட்டீங்கன்னா சரியாக வெங்காயம் சேர்த்துருக்கேன் பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் சட்னி வச்சும் கொடுக்கலாம், ஜீனி வச்சும் சாப்பிட்லாம். நல்லா கிண்ணோன்னே காமிக்கிறோம், ஒத்தகையில் கிண்ண முடியலை இல்லையா, கிண்ணோன்னே காமிக்கிறேன். கிண்டி வச்சு இறக்க போகிற தருவாயில் 1 ஸ்பூன் நெய், வாசத்துக்காண்டி தான் செம்மையாக இருக்கும். நீங்கள் வச்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும் உப்புமா. கொஞ்சமாக ரொம்ப விளையாண்டா நெய்யை கொஞ்சம்தான். அவ்வளோ சூப்பராக இருக்கும். உப்புமா ரெடி ஆகிடுச்சு, தட்டுக்கு மாற்றிட்டு காமிக்க பாருங்கள். எவ்வளோ அட்டகாசமாக உப்புமா ரெடியாக இருக்குது பாருங்கள். பொழுன்னு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க சாப்பிட. அப்படியே நெய் விட்டுருக்கோம் இல்லையா, அதனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை நீங்கள் இதே மாதிரி உப்புமா செஞ்சு கொடுங்க. உப்புமாவே சாப்பிடலன்னு சொல்கிறவங்க செமையாக சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. சட்டுன்னு செய்யணும். நீங்கள் முதல்ல டிஃபன் செய்ய ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு உப்புமாவிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி இது, சாப்பிடவும் அவ்வளோ சுவையாக இருக்கும். இந்த ரவை உப்புமா உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோவும் பாருங்கள். நன்றிங்க.